ஏஐ சொந்தங்களுக்கு வணக்கம் கூறி உலகத்தில் அதிகமாக பேசப்பட்டு வரும் தகவல்கள்ல ஒன்றுதான் தற்போது நடந்து கொண்டிருக்கும் மத்திய கிழக்கின் யுத்தம். இந்த யுத்தம் ஏன் ஆரம்பிக்கப்பட்டது என்று அமெரிக்க இஸ்ரேல் நாடுகள் கூறுவது, ஈரான் என்கிற ஒரு நாடு சர்வதேசத்துக்கு அச்சுறுத்தலாக உள்ளது. அவர்கள் வைத்திருக்கும் ஏவுகணை தொழில்நுட்பம், அவர்கள் வளர்த்து வரும் பொருளாதாரம் உலக தீவிரவாதத்துக்கு வழிவகுக்கும் என்று இந்த நாடுகள் ஈரான் மீது குற்றம் சாட்டியது. இவ்வாறான ஒரு குற்றச்சாட்டுக்கு பின்னணியில் ஈரானுடைய பொருளாதாரத்தை முடக்குவதற்கு அமெரிக்கா செய்த முதல் வேலை, ஈரானுடைய ஆயில் மசகு எண்ணெயை உலக நாடுகள் கொள்வனவு செய்வதை பல்வேறு வகையில் தடுத்து வந்தது. இவ்வாறு தடுத்து வந்ததால் ஈரானுக்குள் மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டது. அதாவது பணவீக்கம் நாட்டில் இமயம் அளவை தொட்டது. ஒரு ராத்தல் பான் வாங்குவதற்கு ஒரு கூடையில் பணம் எடுத்து செல்ல வேண்டிய நிலைக்கு ஈரான் மாறிக்கொண்டிருந்தது. இதன் விளைவு ஈரானுக்குள் மக்கள் கிளர்ச்சியும் போராட்டமும் எழுந்தது. பின்னர் மேற்படி காரணங்களை மையமாக கொண்டு அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது போர் தொடுக்க ஆரம்பித்தது. போரின் ஆரம்பம் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் சாதகமாகவே இருந்தது. ஈரானுடைய உச்ச தலைவர் கொலை செய்யப்பட்டார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் எதிர்பார்த்த ஆட்சி மாற்றம் இன்னும் ஒரு சில நாட்களில் ஈரானில் உதயமாகிறது என்று உலக நாடுகள் பார்த்திருந்தது. ஆனால் நினைத்ததோ ஒன்று, நடந்ததோ வேறு. அப்படி என்ன ஈரான்ல நடந்தது அப்படின்னு கேட்டா, ஈரான்ல இந்த வல்லரசு நாடுகள் அமெரிக்கா இஸ்ரேல் நாடுகள் கொமைனி கொலை செய்யப்பட்ட பிறகு எதிர்பார்த்த ஆட்சி மாற்றம் நிகழவில்லை. ஏற்கனவே இருந்த ஒரு மிதவாத ஆட்சியை விட தற்போது ஈரானில் கடும் போக்கு ஆட்சி, கடினமான ஆட்சி தோன்றிவிட்டது. அதாவது முன்னால் இருந்த அலி கொமைனி அவர்களுடைய ஆட்சி ஒரு நெகிழ்ச்சி மிக்கதாக இருந்தது என்பதை அவரை கொலை செய்த பிறகு இந்த வல்லரசு நாடுகள் உணர்ந்து கொண்டது. ஆம், அவர் கொலை செய்யப்பட்ட பிறகு அடுத்த அதே பதவிக்கு தெரிவான அவருடைய மகனான முஜிதபா கொமைனி தந்தையின் மிதமான வழியை கடைபிடிக்கவில்லை. கண்ணுக்கு கண் என்போம். ஆனால் இந்த முஜிதபா கொமைனி கண்ணுக்கு கண் வேண்டாம், கண்ணுக்கு தலையிடுங்கள் என்று அமெரிக்க இஸ்ரேலிய படைகளுக்கும் அமெரிக்க இஸ்ரேலிய படைகளுக்கு ஆதரவான நாடுகள் மீதும் பெரும் பூகம்ப தாக்குதல்களை செய்து வரும் காட்சிகளை உலக ஊடகங்கள் ஒளிபரப்பாக்கி கொண்டே இருக்கின்றது. அதை பார்க்கும் போதுதான் இறந்து போன கொமைனியுடைய மகாத்மாந்தம் இந்த வல்லரசு நாடுகளுக்கு புரிகிறது. அணைக்க முடியாத நெருப்பொன்றை பாரசீகமான இந்த ஈரான் மத்திய கிழக்கில் மூட்டி வருகின்றது. வல்லரசுகளுக்கு இது புரிந்துவிட்டது. இது இஸ்ரேலுடைய வயது சுமார் 70, அமெரிக்காவுடைய வயது சுமார் 200. ஆனால் பாரசீகத்தின் வயது சுமார் 8000 வருடங்கள். பாரசீகம் என்ற ஒரு நாடு உதயமாகும் போது உலகத்தில் அமெரிக்காவோ இஸ்ரேலோ இருக்கவில்லை. ஆகவே வைக்கக்கூடாத இடத்தில் கால் வைத்து விட்டோம் என்று இஸ்ரேலும் அமெரிக்காவும் இப்போது கதறுகிறது. ஆனால் முதலை வாய்க்குள் காலை விட்ட கதையாகிவிட்டதே. ஆம், ஈரானின் பொருளாதாரத்தை சரிவுக்குள்ளாக்குவோம் என்று அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்தியது. ஆனால் இந்த தாக்குதல் சரிந்து கிடந்த விழுந்து கடந்த ஈரானின் பொருளாதாரத்தை மறுபடி தூக்கி நிமிர்த்தி பொருளாதாரத்தை சிகரத்துக்கு உயர்த்தி விட்டது என்ற செய்தி தற்போது உலகம் கேட்டு அதிர்கிறது சகோதரர்களே. அது எப்படி என்று நீங்கள் கேட்கின்றீர்களா? ஆம், அமெரிக்காவும் அதன் நட்பு நாடுகளும் போர் மற்றும் தடைகள் மூலம் ஈரானை நெருக்க முயலும் வேளையில் தன் நாட்டின் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை தெஹ்ரானோ அதனை ஒரு மூலோபாய நன்மையாக மாற்றி வருவதை உலகம் கண்டு வியந்து நிற்கிறது. தெஹ்ரான் மீதான ஆக்கிரமிப்பு 5வது வாரத்தில் நுழையும் நிலையில் ஹோர்முஸ் நீரிணை திறம்பட முடக்கப்பட்டுள்ளது. இந்த முடக்கம் உலகின் 15% எண்ணெய் விநியோகத்தை துண்டித்துள்ளது. இதனால் வளைகுடா முடியாட்சிகள் தங்களது வருவாய் சரிவதை கண்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் இதற்கு மாற்றமாக ஈரானின் கருவூலமோ வீங்கிக் கொண்டு வருகின்றது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை த எக்கனாமிக்ஸ் சஞ்சிகை வெளியிட்ட அறிக்கையின்படி பிப்ரவரி 28 முன்பு ஈரான் இருந்ததை விட இப்போது எண்ணெய் ஏற்றுமதி மூலம் தினமும்
கிட்டத்தட்ட 2 மடங்கு வருமானத்தை ஈட்டி வருகின்றது என்ற ஈரானின் எதிரிகள் அதிர்ச்சிக்குள்ளாகும் செய்தியை வெளியிட்டுள்ளது. மீள்தன்மை, மூலோபாயம் மற்றும் மக்களின் ஆதரவு ஆகியவை ஏகாதிபத்திய அச்சுறுத்தல்களை மிஞ்சும் என்பதை இஸ்லாமிய குடியரசான இந்த ஈரான் உலகத்தில் நிரூபித்து வருகின்றது. ஈரானின் வர்த்தகத்தை மறைப்பதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் தெஹ்ரான் நாளொன்றுக்கு தற்போது 2.4 மில்லியன் பெரல்கள் தொடக்கம் 2.8 மில்லியன் பெரல்களை ஏற்றுமதி செய்வதை இந்த த எகனாமிக்ஸ் சஞ்சிகை ஆதாரபூர்வமாக வெளியிட்டுள்ளது. ஏற்றுமதி செய்யப்படும் இந்த பெரல்களில் 1.5 தொடக்கம் 1.8 மில்லியன் பெரல்கள் கச்சா எண்ணெய் அடங்குகின்றது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. உலகளாவிய விநியோகம் குறைந்துள்ளதால் தற்போது விலைகளோ மலையளவு அதிகரித்துள்ளது. போரினால் முடங்கிவிடாமல் ஈரானின் எண்ணெய் இயந்திரம் தனது செயல்பாடுகளை தொடரவும், ஆசியாவின் ஆழமான இருப்புகளில் தனது வருவாயை பாதுகாக்கவும் தன்னை மாற்றியமைத்துக் கொண்டுள்ளது. வெளியாகும் அறிக்கைகளின்படி ஈரானின் ஏற்றுமதியில் சுமார் 90% அதிகமானவற்றை சீனா உள்வாங்கிக் கொள்கின்றது. இதற்கு முன்பு தள்ளுபடி விலையில் விற்கப்பட்ட ஈரானிய எண்ணெய்கள் தற்போது மிக கூடுதல் விலையில் தற்போது சந்தையில் விற்பனையாகி வருகிறது. அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை எதிர்கொண்ட போதிலும் நாட்டிற்கு முன்னோடி இல்லாத நிதி வலிமையை ஈரான் உருவாக்கியுள்ளது. சரி நேயர்களே, எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் உங்களது பணிகளை நீங்கள் செவ்வனே செய்து கொண்டு காதுகளால் உலக புதினங்களை அறிய வேண்டுமென்றால் எமது சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். என்றும் உங்கள் காதுகளுக்கு நம்பகமான செய்திகளை மாத்திரமே எட்டச் செய்வோம். இது AI24 யூடியூப் சேனல்.